ஒரு அழகிய கிராமத்தில் இளங்காலை பொழுதில் மாணிக்கம் தனது பழைய இரும்பு கோடாரியை கூர்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறான். பொன்னி, சீக்கிரம் கொஞ்சம் கஞ்சி ஊத்துரு. பொழுது விடிஞ்சு விட்டது. சீக்கிரம் காட்டிக்கு போனாதான் 4 விறகு வெட்டி சந்தைக்கு கொண்டு போக முடியும். பொன்னி ஒரு மண் சட்டியில் கஞ்சி எடுத்து வருகிறாள். இதோ கொண்டு வந்து விட்டேன். இந்த கோடாரி ரொம்ப பழசாகிவிட்டது. பேசாமல் சந்தையில புதிதாக ஒன்று வாங்கலாமே. கையில காசு வேண்டாமா பொன்னி? இருக்கிறத வச்சு சமாளிப்போம். உண்மையாக உழைத்தால் ஒரு நாள் காலம் மாறும். மாணிக்கம் தோளில் கோடாரியுடன் பாட்டு பாடிக்கொண்டு நடக்கிறான். இன்று ஆற்றங்கரையில் இருக்கும் காய்ந்த மரங்களை வெட்டலாம். நல்ல விலை கிடைக்கும். பெரிய ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அதன் கரையில் ஒரு மரம் ஆற்று பக்கம் சாய்ந்து நிற்கிறது. ஆஹா, இந்த மரம் நல்ல காய்ந்த மரம். கவனமாக வெட்ட வேண்டும். மாணிக்கம் மரத்தின் கிளை ஒன்றில் ஏறி அமர்ந்து வெட்டுகிறான். டொக் டொக் டொக். திடீரென கோடாரி கை நழுவுகிறது. ஐயையோ, கை நழுவி விட்டதே. கடவுளே, என் பிழைப்பே இந்த ஒரு கோடாரியில தான் இருந்தது. என் குடும்பம் பசியால் வாடுமே. மாணிக்கம் ஆற்றங்கரையில் அமர்ந்து அழுகிறான். ஏழைக்கு ஏன் இந்த சோதனை? எனக்கு தெரிந்த ஒரே தொழில் இதுதானே. ஆற்றிலிருந்து ஒரு பிரகாசமான ஒளி தோன்றி வனதேவதை வெளிப்படுகிறாள். மகனே, ஏன் அழுகிறாய்? உனக்கு என்ன நேர்ந்தது? தாயே, என் ஒரே வாழ்வாதாரமான இரும்பு கோடாரி ஆற்றுக்குள் விழுந்து விட்டது. அதை எடுக்க முடியாமல் தவிக்கிறேன். தேவதை ஆற்றுக்குள் மூழ்கி ஒரு மின்னும் தங்கக் கோடாரியை எடுத்து வருகிறாள். இந்த தங்கக் கோடாரி உன்னுடையதா? இல்லை தாயே, இது விலை உயர்ந்த தங்கம். என் கோடாரி சாதாரண இரும்பினாலானது. இது என்னுடையதல்ல. தேவதை மீண்டும் மூழ்கி ஒரு வெள்ளிக் கோடாரியை தருகிறாள். சரி, இதப் பார். இந்த வெள்ளிக் கோடாரி உன்னுடையதா? இல்லை தாயே, இதுவும் என்னுடையது இல்லை. பிறர் பொருளுக்கு ஆசைப்படுவது பாவம். தேவதை சிரித்துக்கொண்டே 3வது முறை மூழ்கி அவனது பழைய இரும்பு கோடாரியை எடுக்கிறாள். இதோ, இதுதான் உன்னுடையதா? ஆமாம் தாயே, இதுவேதான் என் கோடாரி. மிக்க நன்றி. உன் நேர்மையைக் கண்டு மெச்சினேன் மாணிக்கம். இந்த 3 கோடாரிகளுமே உனக்குத்தான் பரிசாக தருகிறேன். எடுத்துச் செல். மாணிக்கம் 3 கோடாரிகளுடன் வீடு திரும்புகிறான். பொன்னியிடம் விபரத்தை கூறுகிறான். பாத்தீங்களா? உங்கள் நேர்மைக்கு கிடைத்த பரிசு இது. உண்மையே உயர்வு தரும் நண்பர்களே.